கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே பெய்த தொடர் கனமழை காரணமாக சொரையப்பட்டு கிராமத்தில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதால் மக்கள் கவலை அடைந்துள்ளனர். ஊராட்சியில் முறையாக வடிகால் வாய்க்கால் அமைக்காத காரணத்தால் மழைநீர் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பான விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் ஜனார்த்தனன். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பரவலாக கடந்த சில நாளாக மழை பெய்து வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவில் அருகே உள்ள சொரையப்பட்டு கிராமத்தில் நேற்று இரவு பெய்த தொடர் மழை காரணமாக காசியம்மாள் என்பது வீட்டில் மழைநீர் புகுந்துள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் சொரையப்பட்டு ஊராட்சியில் சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டது. அந்த சாலையானது இணைப்பு சாலையாக விட உயரமாக போடப்பட்டதாலும் முறையாக வடிகால் வாய்க்கால் அமைக்கப்படாத காரணத்தினால் மழைநீர் அதிகமாக தேங்கியுள்ளதால் வீடுகளுக்குள் புகுந்ததாக சொல்லப்படுகிறது. சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் தகவல் தெரிவித்து இதுவரையில் வந்து பார்வையிடாத காரணத்தினால் தண்ணீர் வெளியேற்ற முடியாமல் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். சற்று முன் கள்ளக்குறிச்சி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன் கௌதம சிங்கம் நேரில் பார்வையிட்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜனார்த்தனன்.